அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10 சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், எடுக்கப் போகிற தீர்மானங்கள், எந்த வகையில் செயல்படுத்தப் போகிறோம், எந்த அளவு செயல்படுத்தி வந்தோம், அதற்கான உத்திகளை என்ன செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக கருத்துக்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நற்புலரியில் சேவஸ் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அமரவும், தங்கள் நன்றியுணர்வை இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதர்களுக்கும், உயிரினங்களுக்கும், விஷயங்களுக்கும், பொருட்களுக்கும் நன்றியுணர்வை கண்களை மூடி அமைதியாக ஒரு நிமிடம் வெளிப்படுத்தும். அடுத்ததாக அஃபர்மேஷன். நமக்கு பிடித்த விஷயங்கள், நாம் அடைய வேண்டிய விஷயங்களை சத்தமாக அடைந்ததாக நினைத்து மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்தல். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி 5 முறை செய்யவும். இதயத்தின் வழியாக இல்லாமல் வயிற்றின் வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் விடும். இதை 5 முறை செய்யவும். நம் உடலுக்கும் உயிருக்கும் ஆற்றல் அளிக்க ஒரு அடுத்த
அடுத்ததாக ரீடிங். தினமும் காலை வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அந்த புத்தகத்திலிருந்து சிறந்த தலைவர்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் விர்ஜீனியா அப்படின்ற மாகாணத்துல வெஸ்டர்ன் மோர்லேண்ட் அப்படின்ற இடத்துல யுஎஸ்ஏல பிறக்கிறாரு. 1732 வருடம் பிப்ரவரி 22 தேதி பிறக்கிறாரு. இவர் இறந்த வருடம் டிசம்பர் 14, 1799. அவரோட வயசு 67. அப்ப மவுண்ட் வெர்னான் அப்படின்ற விர்ஜீனியா மாகாணத்துல இடத்துல இருக்கிறாரு யூஎஸ்ஏல. George Washington was the first president of the United States and commander-in-chief of the Continental Army during the American Revolution. He was one of the founding fathers of the United States. இவர் வந்து வாஷிங்டன்ல மேரி போல் வாஷிங்டன் அப்படின்ற 2 நபர்களுக்கு, அகஸ்டின் வாஷிங்டன் அண்ட் மேரி போல் வாஷிங்டன் அப்படின்ற நபர்களுக்கு மகனாய் பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பேர்ல வாஷிங்டன் ஒரு மாகாணம் கூட இருக்கு. His father was a land owner and plantation owner, due to which George spent most of his childhood on the farm. He lost his father when he was only 11. He managed a plantation with his mother and supported his family. George was taught at home by private tutors after the death of his father. His half-brother, Lawrence Washington, became his guardian. அவர் தான் அவரோட கார்டியனா மாறுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இருக்கு. அவரை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்தை வாங்கி படிக்கும். இல்லைன்னா இணையத்தில் தகவிறக்கம் செய்து அவரை பற்றி தெரிந்து கொள்ளும். அடுத்ததாக ஸ்கிரைபிங். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி அடைய போகிறோம், தினமும் நாம் என்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அதனை அனுபவங்களை பற்றியிருந்தோம். தினமும் நம் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைவதற்கான உத்திகளை அடைய. இந்த வகையில் சேவர்ஸ் நம் எல்லார் வாழ்க்கையையும் ஒரு நல்ல மாற்றத்தை நற்புலரை மூலம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றதை பற்றி அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ. கேக்குது சார், கேக்குது. நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை வேளையில் நற்புலரி தளத்தில் உங்கள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தளத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதே வரவேற்று இன்றைய ரெசல்யூஷன் 2024 நிகழ்வில் பயிற்சியையும் தனது கருத்துரையும் வழங்க வந்திருக்கக்கூடிய ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் காரைக்கால் என்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் ப்ரொப்ரேட்டரிக்ஸாக இருக்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் விஜேஆர் என்டர்பிரைசஸ் A to Z சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் கூலிங் அப்ளையன்சஸ் என்கிற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். அடிப்படையில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்டாக தனது கல்வி தகுதியை துவங்கிய அவர் பின்னால் பிகாம் பட்டதாரியாக மாறினார். 20 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிய முன் அனுபவத்துடன் சொந்த நிறுவனமாக அவர் துவக்கியதுதான் விஜேஆர் என்டர்பிரைசஸ். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் ஒரு குடும்ப தலைவனோ ஒரு தலைவியோ இருப்பார்கள். இந்த குடும்ப தலைவிக்கு பின்னால் ஒரு தொழில் முனைவோருக்கு பின்னால் ஒரு வெற்றிகரமான மனிதன் இருக்கின்றார். அவர்தான் வடிவேலன், ஜேசி வடிவேலன், இவருடைய கணவர். ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்டாக அவர் பணியாற்றினாலும் கூட ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி தனது மனைவியை முன்னிலைப்படுத்தி அவரை வெற்றிகரமான ஒரு பெண் தொழில் முனைவோராக இன்று வலம் வர செய்து கொண்டிருக்கின்றார். 2 மகள்களுக்கு தாயாரான இவர் ஜேசி இயக்கத்தில் தனது கணவரின் ஆலோசனையின்படி மிக சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு ஜேசிஐ காரைக்கால் அமைப்பின் கிளை இயக்க தலைவராக வெற்றிகரமாக செயல்பட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் குவித்துள்ளார். அவரின் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக இந்த ஆண்டு மண்டலத்தின் இயக்குநராக இப்பொழுது வலம் வர துவங்கி இருக்கின்றார். அவுட்ஸ்டாண்டிங் நியூ லேடி ஜேசி அவார்டும், அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவ் லேடி ஜேசி அவார்டும், அவுட்ஸ்டாண்டிங் லாம் பிரசிடென்ட் வின்னர் அவார்டும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை இவர். இந்த ஆண்டு ஜோன் டைரக்டர் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக மிக சிறப்பாக செயல்பட துவங்கி இருக்கின்றார்.
சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னராகவும் தன்னை உருமாற்றிக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் இவர் தொடர்ந்து நமது நற்பொழிறி தளத்தில் சில நிகழ்வுகளை எடுத்திருக்கின்றார். அதே வகையில் இன்றும் நம்மிடம் தி ரெசல்யூஷன் 2024 நிகழ்வை தர வந்திருக்கின்றார். அந்த ஆளுமைதான் ஜேசி ஜாக்லின் வடிவேலன் அவர்களை வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மையார் அவர்களே. இன்று தங்களுடைய பயிற்சியும் கருத்துரையும் தருக தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி தந்த ஐடிசிசி நற்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய ஜெசி சிவபாலன் சார் அவர்களுக்கும், லட்சுமி நாராயணன் சார் அவர்களுக்கும் மற்றும் தினம் ஒரு பயிற்றுனர் அவர் அனைத்து பயிற்சியாளர் அவர்களுக்கும் இப்பங்கேற்பாளர்கள் அனைவரையும் நான் நல் உள்ளத்தோடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று ரெசல்யூஷன் 2024 ஆல்ரெடி 19 பேர் இந்த ரெசல்யூஷன்னா எப்படி எடுக்கணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே தலைப்புல ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே நிறைய பயிற்றுனர் சொல்லியிருக்காங்க. புதுமையான ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் என் வாழ்க்கையில நான் ரெசல்யூஷன் எப்படி எடுத்தேன், எப்போ எடுத்தேன், அதை ஷேர் பண்றேன். அது உங்க லைஃப்ல இந்த வருஷம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல சில பேர் ஒரு 80% பீப்புள் தெரிஞ்சாலும் ஒரு 20% பீப்புள் என்னுடைய கருத்து புதுமையா இருந்து அவங்க எடுத்து இந்த ஆண்டுல இருந்து அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் அந்த முறையில எடுத்து பண்ணா வெற்றிகரமான ஒரு பாதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டாபிக் நான் வரேன். நான் ரெசல்யூஷன் எப்ப எடுத்தேன் அப்படின்னா என்னோட 30 வயசுல தான் நான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பெண் குழந்தை பிறந்தப்ப எனக்கு ரெசல்யூஷன் எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்னு எனக்குன்னு தெரியாது. 2வது பெண் குழந்தை பிறந்தப்ப நிறைய பேர் என்னை பயமுடுத்துனாங்க. 2ம் பெண் குழந்தை லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஏதாவது செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெசல்யூஷன் ஒன்று நம்ம எடுக்கணும், பிள்ளைங்களோட ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன். அப்பதான் நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணா அது அந்த சேலரிலாம் எனக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா 2ம் பெண் குழந்தை அப்படின்ற இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ்ல நான் போகும்போது அந்த மீட்டிங்ல நான் கத்துக்கிட்டதான். ஒரு 30 வயசுல கத்துக்கிட்டேன் நானு. இப்போ வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் அச்சீவ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த மீட்டிங்ல எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரெசல்யூஷன் எதை நோக்கி எடுக்கணும் சார்? யாராவது சொல்லுங்க சார். ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல வேர் வி ஆர், எங்க இருக்கிறோம், எங்க போகணும் இப்படின்ற அடிப்படையில நம்ம எடுக்கணும். எங்க போகணும்ப்போ நம்மளோட அதுல ஆசை கனவுகளும் அதுல கண்டிப்பா ஆசையும் கனவும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமலும் வாழ்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மிக மிக சாமானியர்கள். நம்ம லட்சியவாதிகள் என்றுமே ஏதோ ஒரு எதிர்கால திட்டமிடலோட தான் வாழ்க்கையை நகர்த்துவார்கள். அவருக்கெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், அடுத்து எங்க போகணும்ன்ற கண்டிப்பான ஒரு லட்சிய உணர்வு, எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். கரெக்டா சார் சொல்லியிருக்காங்க. அதுமே நம்மளோட ஆசைகள். அப்ப எனக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுத்ததுனாக்கா, ஃபர்ஸ்ட் டைமா எல்லா ஆசைகளையும் ஒரு டைரியில எழுதுங்க. ஒவ்வொரு சின்ன ஆசைகளா இருந்தாலும், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும், சில கனவுகள் வீடு கட்டணும், கார் வாங்கணும் பெருசா இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களோட ஆசைகளை ஒரு டைரியில எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் A to Z எனக்கு என்னெல்லாம் வேணும், என் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நான் அப்படியே அழகா வரிசலா எழுதி கொடுத்திருந்தேன். அப்ப திருப்பி மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அத பிரிக்க சொன்னாங்க. இதுல ஷார்ட் டேர்ம் என்னது மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு 3 வகையா பிரிச்சு ஒரு சார்ட்ல எழுதி எடுத்துட்டு வாங்கன்னு மறுநாள் எனக்கு அசைன்மென்ட் குடுத்திருந்தாங்க. அப்போ நான் அத மாதிரி 3 வகையா பிரிச்சு நான் ஒரு சார்ட்ல ரோஸ் கலர் சார்ட் எடுத்து பெரிய ஃபுல் சார்ட் 3ஆ போட்டு லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சொல்லிட்டு 3 வகையா பிரிச்சு நான் எழுதி வச்சிருந்தேன். அப்ப நான் அது அத எங்க சார்ட்ட குடுத்திருந்தப்ப, அத நீங்க ரூம்ல உங்க பெட்ரூம்ல ஒட்டி வைங்க அப்படின்னாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் திங் சின்ன சின்ன எங்க பாப்பாக்கு சைக்கிள், ஊஞ்சலு அப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது சார். பட்டன் ஃபோன் தான் நான் வச்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோனு, எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ஃபோனு,
அதுமாரி என் வாட்சு, கோல்டன் கலர் வாட்ச் எல்லாமே நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாமே எனக்கு வேணும், அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட கனவ வந்து நான் எழுதி குடுத்தேன். அத வந்து ரூம்ல வந்து ஒட்டிடுங்க மேடம். டெய்லி எந்திரிக்கிறப்ப அத பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு வந்து பத்தல. நான் வந்து எந்திரிச்சு அத பார்த்தாலுமே, அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களே சாரே வந்து இப்ப மல்டி கலர் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பொருள்லாம் நான் எழுதி குடுத்திருந்தேனோ, அத அப்படியே அந்த வரிசைப்படுத்தி ஒரு பெரிய சைஸ்ல வந்து எனக்கு வந்து மை ஃபேமிலி ட்ரீம் அப்படின்னு கலர்ஃபுல்லா எழுதி எனக்கு குடுத்திருந்தாங்க. அப்ப அந்த கலர்ஃபுல்லா எழுதின ஒவ்வொரு நாளும் நான் அத எந்திரிச்சேன்னா அத ஹால்ல ஒட்டியிருந்தேன். ஹால்ல ஒட்டியிருக்கப்ப டெய்லி எந்திரிச்சோனே அத பார்த்துட்டே இருப்பேன். குழந்தைங்களும் பார்க்கும். அதுல ஃபர்ஸ்ட் நான் போட்டிருந்தது வந்து எங்க பாப்பாவுக்கு வந்து சைக்கிள் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்ப எங்க பாப்பா, "அம்மா எனக்கு இந்த சைக்கிள் எப்ப வாங்கி தருவீங்க? எப்ப வாங்கி தருவீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் அந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்து ஒவ்வொரு இதையுமே நான் அச்சீவ் பண்ணி என்னோட சேலரில இருந்து எடுக்க மாட்டேன். அந்த ஆன்லைன் பிசினஸ்ல இருந்து வர அமௌண்ட்ட வந்து தனியா அந்த ட்ரீமுக்குன்னே நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஒவ்வொரு பொருளையும் ஃபர்ஸ்ட் அந்த சைக்கிள் வாங்குனேன். அந்த பிக்சர்ல என்ன கலர் சைக்கிள் இருந்துச்சோ, ரோஸ் கலர் போட்டிருந்தேன். அதே சைக்கிள வாங்குனேன். வாங்குனோனே என்ன செய்வேன், அத ரவுண்ட் பண்ணிடுவேன். ரவுண்ட் பண்ணிட்டு அதோட அமௌண்ட்ட மென்ஷன் பண்ணி அதுல எழுதிருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா எல்லாமே வாட்ச்லேருந்து மொபைலு அதுக்கப்புறம் தான் நான் ஆண்ட்ராய்டு மொபைலே வாங்க ஆரம்பிச்சேன். அது மாரி ஒவ்வொன்னுமே நான் எழுதி அதுல லாங் டேர்ம் அப்படிங்கிறது எல்லாமே நான் அச்சீவ்மென்ட் காரு மாரி லேண்டு எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 2 இயர்ஸ்ல வந்து நான் எல்லாத்தையுமே நான் எழுதின அத்தன பொருளுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நான் வேற வீடு மாறி வந்து அதுல ஒட்டுனத வந்து என்னால கிழிச்சு எடுத்துட்டு வர முடியல. அதனால அப்படியே அந்த வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க எங்க வீட்ல வந்து. என்ன இவங்க வூட்ல நுழைஞ்சோனயே பெரிய ஒரு இதுல இது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இது என்னாது அப்படின்னு கேட்பாங்க. அதுலயே நான் போட்டிருப்பேன் பெருசா மை ஃபேமிலி ட்ரீம்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். நெறைய பேர் ஏளனமா கூட பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணு நான் சொல்ல விரும்பிக்கிறேன் என்னன்னாக்கா, நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்றோம். அடுத்தவங்க வந்து விமர்சிப்பாங்க, கேவலமா நெனைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து எப்பயுமே ஒருபோதும் நம்ம அந்த நெனப்பு நம்ம வந்துருச்சு அப்படின்னாக்கா, நம்மளால எந்த ஒரு அச்சீவ்மென்ட்டும் பண்ண முடியாது. நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம தைரியமா நம்ம செய்யணும். அப்ப அந்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, டெய்லி நம்ம வந்து இப்ப ஒரு டைரியில நம்ம எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த டைரிய நம்ம வந்து திருப்பி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். நம்ம வந்து ஒரு 10 நாள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு 10 நாளோ இல்ல 1 மாசமோ திறந்து பார்ப்போம். அப்புறம் என்ன செய்வோம், அந்த டைரிய பார்க்கறதுக்கு கூட நம்மளால முடியாது. மறந்துருவோம். ஒரு நாள் ஏதாவது விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அத எடுக்கிறதுக்கு கூட நம்ம மறந்துருவோம். அப்புறம் நம்மளோட எழுதின கனவு, ரெசல்யூஷன் எதுவுமே தீர்மானங்கள் எதுவுமே நடக்க முடியாமயே போயிடும். அதனால என்ன செய்வோம், நம்ம வந்து விஷுவலா நம்ம வந்து அந்த டெய்லி நம்ம கண்ணுல வந்து அந்த பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அத நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து அச்சீவ்மென்ட் பண்ண முடியுது. சிலவங்க என்ன என்றேனும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த செய்றோம். இப்ப டெய்லி நம்ம எக்ஸர்சைஸ் செய்யணும். ஒரு பெரிய ட்ரீமா ஒரு வீடு கட்டணும். என்றேனும் ஒரு நாள், என்றேனும் ஒரு நாள் அப்படின்னுவாங்க. அ ம் பிரையன் ட்ரேசி அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. என்றேனும் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயத்தீவு. அந்த மாயத்தீவுக்குள்ள வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயத்தீவுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு கீ இருக்கு சார். அது யாராவது சொல்ல முடியுமா சார்? அதாவது நம்ம வந்து டெய்லி அந்த ரெசல்யூஷன் நம்ம எடுத்துட்டோம். அத கன்டினியூவா நம்ம பண்ணணும் அப்படின்னா, அத வந்து அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு. அது இருந்தா கண்டிப்பா நம்மளால 365 நாளும் சக்சஸா இத நம்ம பண்ண முடியும் சார். யாராவது இந்த Is it முயற்சி. is it the faith, ma'am? Just I am நம்ம trying to don't think it as a different. I am வேற trying. ஏதாச்சும் Is it the faith? டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் மேடம். பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டேட்டை நான் அச்சீவ் பண்ணணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் மேம். ஓகே. தேங்க் யூ சார். வெரி குட் சார். பர்னிங் டிசைர் இந்த வெறி இருக்கணும். எனக்கு தேங்க் யூ. அது எனக்கு வந்து தெரியும் என்னால இன்று முடியும். ஒரு முயற்சி கோல் இருக்க வேண்டும். இன்று கோல் செட் இருக்கணும் மேடம். இன்று கோல் செட்டிங். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 உத்வேகமான மனநிலையில நம்மளுடைய பணிகளை துவங்கணும். இன்று புதிதாய் பிறந்தோம் உத்வேகமான தேங்க் யூ சார். மனநிலையில பணியை துவங்கணும். தேங்க் யூ. வெரி குட் சார். எல்லாருமே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாருங்க. அதாவது செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவோம் சார். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுங்கு. அது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நான் மட்டும் தான் சார் நம்ம வந்து எல்லாமே எதுவா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும். சுய ஒழுங்கு நம்ம கிட்ட இல்ல, சுய கட்டுப்பாடு இல்ல, டெய்லி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு என்னைக்கு நம்ம மனசுல வருதோ, கண்டிப்பா 365 நாளும் நம்ம வந்து அத வந்து
செஞ்சிட முடியும் சார். அதுதான் வந்து என்னோட அந்த கீ பாயிண்ட். அந்த டெய்லி வந்து நம்ம செய்யணும், செய்யணும், செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சுய கட்டுப்பாடு நம்ம உள்ளுக்குள்ள வர வர நம்மளோட ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும். நம்மளால செய்யாமயே இருக்க முடியாது. தொடர்ந்து நம்ம கன்டினியூவா 1 மாசமோ 2 மாசமோ செய்யும்போது அது வந்து நம்மளுக்கு பழக்கத்துக்கு வந்துரும். இப்ப நம்ம டெய்லி பிரஷ் பண்றோம் அப்படிங்கறது இப்ப வந்து யாரும் நம்ம சொல்லி நம்ம செய்யறது இல்ல. எந்திரிச்ச உடனே நம்ம பிரஷ் பண்றோம். அந்த மாதிரி நம்ம வந்து ரெசல்யூஷன் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த சுய கட்டுப்பாட மனசுல வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம செய்யணும், செய்யணும், செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறப்ப, நம்மளால அத வந்து தொடர்ந்து கன்டினியூவா செய்ய முடியும். எல்லாத்துலயுமே வெற்றி அடைய முடியும் சார். அப்ப எழுத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு நம்ம மனசுக்குள்ளக்கே நினைச்சுக்கிட்டே இருப்போம். நெறைய ட்ரீம்ஸ் எல்லாவும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ ஒழிய, அதை எழுத்து வடிவா யாருமே கொண்டுட்டு வர மாட்டாங்க. என்னைக்கு நம்ம வந்து அதை எழுதி வைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம வந்து ஒரு 50% வெற்றி அடைவோம். அதுக்கப்புறமா நம்ம அத வந்து விஷுவல் பண்ணி பார்க்கணும். நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி விஷுவல் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல என்னோட ட்ரீம் வந்து கார் பெரிய லாங் டெர்ம்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ வந்து அந்த விஷுவல் பண்ணி பார்க்கும்போது நான் கண்ண மூடிட்டு எங்க வீட்டுக்காரங்க வந்து அந்த கார் ஓட்டுற மாரி நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாரி கார் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அப்ப வந்து அந்த 2 சீட்ல நாங்க உட்கார்ந்துருக்கோம். பின்னாடி 2 சீட்ல என் பிள்ளைங்க உட்கார்ந்துருக்க மாரி கண்ண மூடி அப்படியே நான் அந்த தெரு வழியா எந்த தெரு வழியா அந்த சர்ச்சுக்கு போகணுமோ அத அப்படியே நான் விஷுவல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். போய் அதே மாதிரி அந்த சர்ச் வாசல்ல நின்னு இறங்கி 4 பேரும் டோர அவங்கவங்க ஓப்பன் பண்ணி வெளியில இறங்கி அப்படியே டோர க்ளோஸ் பண்ற மாரி விஷுவல் பண்ணி பார்த்தேன். அது மாரி சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்னும் அது மாரி வீடு வர வரைக்கும் நான் வந்து அந்த விஷுவலைசேஷன் டெய்லி பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப ஆசை, தீராத ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த இயர்க்குள்ள நான் வந்து கார் வந்து வாங்கிட்டேன் சார். அத அச்சீவ்மென்ட் பண்ணுனேன். அந்த விசுவலேஷன் டெய்லி பண்ணதுனால அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சார் சொன்னாங்க. அது வந்து என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அது மாரி ஏன்னா இது பிக்சரும் போட்டு வச்சிருந்தேன். அதே கலர் கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார் கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு ரெட் கலர் கார் போட்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லோ கலர் கார் தான் கிடைச்சு செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனேன். ஆனா இருந்தாலும் கலர் தான் சேஞ்ச் ஆனுச்சுன்னு சொல்ல, ஆனா என்னோட கார் வாங்கணுங்கிற இலக்கு வந்து என்னைக்குமே போகல. அந்த இத வந்து நாங்க அச்சீவ்மென்ட் பண்ணோம் சார். அது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா, எழுதி சுய கட்டுப்பாட்டோட நம்ம டெய்லி விசுவலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு சொல்றேன். இன்னொன்னு வந்து என் லைஃப்ல வந்து இப்ப லாஸ்ட் இயர் நான் பிரசிடென்ட் ஆனேன். அந்த ஒரு அச்சீவ்மென்ட் மட்டும் சொல்றேன். ஆ நீங்களும் அத வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி வந்து நம்மள வந்து தேடி வரும் அப்படின்றதுக்காக நான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்த நான் சொல்றேன் நானு. பிரசிடென்ஷியல் அகாடமினா ஜேசில உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரசிடென்ஷியல் அகாடமி போயிருந்தப்ப 2ண்ட் நாள் வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து ட்ரெய்னிங் குடுத்தாங்க எங்களுக்கு. ட்ரெய்னிங் குடுத்து முடிச்சோனே, எல்லாருமே கேட்பாங்களா, ஒரு உங்க லாம்ல வந்து ஒரு 50க்குள்ள உள்ளவங்கலாம் வந்து 50 மெம்பர்க்குள்ள உள்ளவங்கலாம் வந்து 100 மெம்பரா யாரெல்லாம் ஆக்குவீங்க? இந்த வருஷம் வந்து நீங்க பிரசிடென்ட்டா இருக்கீங்க. அதனால 100 மெம்பரா ஆக்கி தரணும். யாரெல்லாம் ஆக்குவீங்கன்னோனே, எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே கைய தூக்கணும். அப்ப பக்கத்துல வந்து பைலட் சார், சுப்பு சார் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கை தூக்குவீங்க. நானும் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா யாருமே 100 மெம்பர்ஸ் ஆக்க மாட்டீங்க. உண்மையாலுமே நான் மனசார உங்க கைப்பட நீங்க வந்து நேஷனல் பிரசிடென்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதி குடுங்க. அப்பதான் வந்து நாங்க இத நம்புவோம் அப்படின்னு சொன்னோனே, அடுத்த செகண்ட் ஒரு பேப்பர் எடுத்து கடகடன்னு அது ஃபர்ஸ்ட் நான் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா கூட எழுதல. டியர் என்பி ஐ வில் ரீச் 100 மெம்பர்ஸ் ஆஃப்டர் பிஃபோர் நாட் கான் அப்படின்னு போட்டு ஒரே லைன் தான் போட்டு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளா நான் குடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்க சார் வந்து சீக்கிரம் லெட்டர் எழுதி குடு அப்படின்னாங்க. நானே ஃபர்ஸ்ட் குடுத்துட்டேங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், நீ குடுத்துட்ட. நம்மளால செய்ய முடியும். நீ வந்து எழுதி குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த எழுதி குடுத்தோட பவர் அதுக்காக நான் எழுதி குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து என்னால அந்த 100 மெம்பர வந்து ரீச் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஒரு மெம்பர்ட்ட போய் பார்ப்போம், பேசுவோம், எடுத்து சொல்லுவோம். நான் நெறைய வாய்ப்பெல்லாம் சொல்லுவேன். இப்ப நான் வந்து ட்ரெய்னரா போயிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா வந்து வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க உங்க பிசினஸ் வளர்த்துக்கலாம். நான் என்னலாம் அதுல எனக்கு கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே சொல்லி நான் ஒவ்வொரு மெம்பருமே அ போய் டெய்லி போய் பார்த்துட்டே இருப்போம், கூப்பிட்டுட்டே இருப்போம். திருப்பி நேஷனல் பிரசிடென்ட் விசிட் வந்து வராங்க ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் மாசம் வரும்போது அப்பயும் என்ட்ட 52 பேர் 53 பேர் தான் வந்து
அன்னைக்கு மெம்பர் இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஹோஸ்டா அங்க உட்கார்ந்துருக்கும் போது நேஷனல் பிரசிடென்ட்ட இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாரி நானே போய் வாலண்டியரா சொல்லும்போது, சார் நான் உங்களுக்கு வந்து பிஏல 100 மெம்பர் வந்து நான் எழுதி குடுத்திருந்தேன். அது ஆனா முடியல. ஆனா கண்டிப்பா டிசம்பருக்குள்ள நான் எப்ப சொன்னனோ அதுக்குள்ள உங்களுக்கு நான் அத கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது, திருப்பி அவரு என்பி பேசும்போது சொன்னாரு, "அம்மா நான் மறந்துட்டேன் அத சுத்தமா. நீங்க இப்ப ஞாபகப்படுத்திட்டீங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சுருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துலயும் ஒரு உத்வேகம் குடுத்தாங்க. அன்னைக்கு நான் வந்து எங்க வீட்ல வந்து ஒரு பேப்பர்ல பெரிய பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். அந்த அவருக்கு என்னென்ன எழுதி குடுத்திருந்தேனோ அத எழுதியிருந்தேன். ஐ ரீச் 100 மெம்பர்ஸ் பிஃபோர் நாட்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேப்பர்ல எழுதி டெய்லி அத பார்த்துட்டே இருப்பேன். தூக்கமே வராது. ஹால்ல தான் ஒட்டியிருப்பேன். அப்ப எந்திரிக்கிறப்பலாம் 100 மெம்பர் சேர்க்கணுமே, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. என்ன செய்ய போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆகஸ்ட் மாசம் என்பி வந்தாங்க. ஸ் அ அப்புறம் அக்டோபர் மாசம் ஜோன்கான் நடக்குது சார். ஜோன்கான் வரைக்குமே என்ட்ட 56 மெம்பர் தான். இன்னும் நான் 44 மெம்பர்ஸ் வந்து சேர்க்கணும். ஜோன்கான் முடிஞ்சிடுச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் அவார்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பயும் நம்ம வந்து எழுதி குடுத்தத நம்ம வந்து சாதிக்க முடியலையேன்ட்டு எனக்கு மனசுக்குள்ளாக்க ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. மறுபடியும் அந்த மெம்பர்ஸ்லாம் திருப்பி திருப்பி ஒரு மெம்பர வந்து ஒரு 25 முறைக்கு மேல நான் போய் பார்த்துருக்கேன் சார். ஒவ்வொரு மெம்பரையுமே திருப்பி திருப்பி நான் இது பண்றப்ப. அது மாரி ம மீண்டும் மீண்டும் நான் போயிட்டே இருந்தேன். நம்ம எப்படியாவது நம்ம எழுதி குடுத்துட்டோம். எழுதி குடுத்தத வந்து நம்ம முடிச்சு காட்டணும். இல்லாட்டினா நாட்கான் வேற ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் எப்படி போய் அவர நேரா போய் பார்க்கணும் பார்க்கறது நான் சொல்லிட்டேனே. திருப்பி வேற ஞாபகம் வேற படுத்திட்டேன் நானு. அதனால கொஞ்சம் சங்கடமாவே இருந்துச்சு. அப்பதான் வந்து நான் ஜேகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல வந்து நாங்க கையில எடுத்தோம். என்னோட அ வந்து ரீச் வந்து 100 மெம்பர்ஸ்னா, எங்களோட கோச்சோட வந்து 50 மெம்பர்ஸோட நம்ம டேபிள் தொடங்கணும். இந்த வருஷம் நம்ம முடிக்கணும் அப்படின்னு அவரோட ட்ரீம் இருந்துச்சு. எங்க 2 பேரோட ட்ரீமையும் ஒத்து பார்க்கிறப்ப, அவரோட 50 பேர் வந்துட்டாங்கன்னா, எனக்கு 100 பேர் ரீச் ஆயிடுவாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னோம், இந்த வருஷம் டேபிள் ஓப்பன் பண்ணணும். நம்ம அச்சீவ்மென்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிச்சோம். நாட்கான் ஜோன்கான் முடிஞ்ச பிறகு யாருமே வந்து மேக்ஸிமம் பணம் கட்ட மாட்டாங்க. 2 மாசத்துக்காக கட்ட மாட்டாங்க. அப்படியே அந்த நேரத்துல கடைசி நேரத்துல நாங்க டெய்லியுமே காலையில எந்திரிச்சு நைட்டு 11 மணி ஆயிடும். எங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் முடிச்சு ஒரு மெம்பரா போய் பார்த்துட்டு வரப்ப டெய்லி 10 மெம்பர், 15 மெம்பர்ன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் குடுக்க ஆரம்பிச்சோம். ஜேசி இந்தியாவே எங்க இருந்தோ ஒரு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது யாரு அப்படின்னு பாக்குறப்ப ஜேசி காரைக்கால்னு கடைசி நேரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. டிசம்பர் 23ஆம் தேதி 99 மெம்பர் வந்து ரீச் ஆயிட்டாங்க சார். ஒவ்வொரு மெம்பரும் நான் என்னோட கை காசு போடக்கூடாது. மெம்பர வந்து சேர்த்துதான் போடணும். சிலவங்க லாஸ்டா ஒரு 2 பேர் 3 பேர் குறைஞ்சாங்கன்னா பாசிட்டிவ் ஆவறதுக்காக ஃபேக்கா போடுவாங்க. என்னோட எண்ணமும் அது கிடையாது. ஒவ்வொரு மெம்பரையும் சேர்த்து அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கட்டணும் அப்படிங்கிறது அதுல நான் வந்து உறுதியா இருந்தேன். அப்ப 99 பேரு நாட்கானுக்கு வந்து நான் மயிலாடுதுறை ட்ரெயின்ல ஏறிட்டேன். அப்போ கடைசியா எங்க கோச்சுகிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சார் 99 மெம்பரோட போறோம் சார்ன்னு ஒருத்தரு. அப்பயும் அவங்க சொல்றாங்க, ஹாஃப் டியூ தானே ஒரு ரூ. 1500 கட்டிட்டு நீ போ ஜாக்லின் நான் யாரையாவது இருந்தா நான் சொல்றேன். நீ அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுக்கு மனசே இல்ல சார். நீங்க யாரையாவது நீங்க சேர்த்து விடுங்க சார். என்னோட கோல் வந்து உண்மையா இருக்கணும். ஒரு ஃபேக் ஐடி கூட போடக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். நான் வந்து ட்ரெயின்ல ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ட்ரெயின்ல ஏறி கும்பகோணம் போகும்போது எனக்கு கால் வருது. ஜாக்லின் அமௌண்ட் போட்டிருக்க. நீ வந்து போர்ட்டல்ல போயி மெம்பர் இருக்காங்க. அப்டேட் பண்ணிட்டு 100 மெம்பரா ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு. போட்டுட்டு அந்த 100 மெம்பர் வந்தோனே எல்லாருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டேன் சார் குரூப்ல. எல்லாருக்குமே அனுப்பிவிட்டேன். எல்லாரும் ஜிஎல்சி சார் எல்லாருமே பாராட்டுனாங்க. நான் போய் பெங்களூர்ல போய் இறங்குறதுக்கு முன்னாடி 100 மெம்பர் வந்து எனக்கு ரீச் ஆயிட்டு சார். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு எழுதணும். எழுதி அதை விசுவலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடணும். டெய்லி நம்ம பார்க்கும்போது அதை சாதிக்கணும்ன்ற வெறி நமக்கு வரும். அதாவது இந்த சுய கட்டுப்பாடோட நம்ம அந்த செல்ஃப் டிசிப்ளினோட செஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து வெற்றி அடைய முடியும். அப்ப அங்க நேஷனல் பிரசிடென்டோட எனக்கு அந்த லஞ்ச் ப்ரொவைட் பண்றதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்ப கிட்ட போய் பக்கத்துல சார் நான் சொன்ன மாரியே உங்களுக்கு நான் 100 மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ணி கொடுத்துட்டேன்னு அவர் எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி என்ன இது கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் மெய் சிலிர்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நீங்களும் உங்களோட ரெசல்யூஷனை வந்து எழுதுறது மட்டும் அல்லாம அதை ஒரு பிக்சரா ட்ரீமா பெருசா நீங்க செவுத்துல ஒட்டி மத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்ம டெய்லி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஒட்டி டெய்லி நீங்க செல்ஃப் டிசிப்ளினோட பண்ணீங்க அப்படின்னா எல்லாராலையுமே வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஜாக்லின் மேடம். உங்களுடைய ரெசல்யூஷன் 2024 சூப்பரா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கோல் நீங்க எழுதி வச்சதன் விளைவு அதை நோக்கிய பயணம் சிறப்பா இருந்துச்சுன்றது சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதைத் தொடர்ந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்கலாம். அருள்குமாரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது மேம். இந்த ரீடர்ஸ் ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கோல் புக்கை அப்படியே கிறிஸ்பாக அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் ஈஸியாக உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரியலி ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஏன்னா 3% பீப்புள் தான் வந்து கோலை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க. அதுவும் இன்னொன்று விஷயம் சொன்னீங்க, அதுதான் வந்து இங்கே ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த ஃபேக்காக நான் வந்து பண்ண மாட்டேன். இங்கே பல பேர் வந்து டியூஏ கட்டுறதுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பாதி காசு அவங்க தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் இல்லாமல் அந்த விடாப்பிடியாக நான் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடி ரியலி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு பிரசிடென்ட் அப்படிங்கிறத நான் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எங்களோட பிரசிடென்ட்ஷிப் என்னோட அந்த டீம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே கோலில் தான் போனோம். பட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மேலும் நீங்கள் வந்து லைஃப்பில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து பிரிதிவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். எழுதி வைக்கக்கூடிய ஒரு லட்சியங்களுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்னு மேடம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் மேம். மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவல் அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ நட்புலரி. தேங்க்யூ சார். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை என்பதே நான் கொண்ட லட்சியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜாக்லின் மேடம். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பரவசமா நீங்க பரவசப்பட்டீங்களோ இல்லையோ, நாங்க எல்லாருமே பரவசப்படுற அளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு லாம்ல ஒரு பிரசிடென்ட்டா ஒருத்தர் சாப்டர்னுவாங்க, லாம்னுவாங்க, இப்ப லாம் ஆபீசர்னுவாங்க. இப்படி இதுல ஒருத்தர் பொறுப்பு ஏத்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு லட்சியம் வந்து என்னன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல அது வந்து பொங்கி வர பால்ல பச்சை தண்ணி எடுத்து தெளிச்ச அப்படியே அடங்கிடுமே, அது மாதிரி அடங்கிடும். அந்த லார்ட்ஸ் போயிட்டு வரக்குள்ளேயும் பிரசிடென்ட்ஸ் அகாடமியில இருந்தா அந்த உத்வேகம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க மோட்டிவேஷன் கொடுக்கப்படும். ஆனா வந்து நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு உந்து சக்தியா அந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க. நம்ம நேஷனல் பிரசிடென்ட் கார்த்திகேயன் சார்ட்ட கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு அந்த வார்த்தையை காமந்து பண்ணணுன்றதுக்காக நீங்க போராட்டம், உங்க போராட்டம் எனக்கு நல்லா உணர முடியுது. நிச்சயம் வந்து உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நானும் உங்களுடைய நீங்க இருந்த பொசிஷன்லாம் கடந்து தான் நானும் வந்திருக்கேன். அதோடைய அந்த ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடுபடணுன்றதை என்னால் உணர முடிஞ்சது, உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இப்ப வந்து ஒரு என்டர்பிரனரா இருக்கிறீங்க. அதுலயும் நீங்க வெற்றி பெறணும். 2வது இந்த வருஷம் வந்து எம்பவரிங் உமன்ஸ் விங்குக்கு வந்து ஜோன் டைரக்டரா இருக்கீங்க. அதுலயும் சிறப்பா செயல்படணும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க நல்லதொரு ரெசல்யூஷனை பயிற்சியை வந்து வாங்கியிருக்கீங்க. அதாவது நீங்க கடந்து வந்த பாதையை வச்சு எல்லாருக்கும் ஒரு உதாரணமா உங்களை பத்தி எடுத்து சொல்லியிருக்கீங்க. இதுதான் வேணும். மற்றவங்களை பத்தி சொல்றதை விட நம்மளை பத்தி நம்ம சொல்லி அது எப்படி நம்ம கடந்து வந்தோன்றதுல தான் நம்மளோட வெற்றி இருக்கு. அதை மிக தெளிவாக எடுத்து சொன்ன உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். நல்வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரிக்கு காலை வணக்கம். ஜாக்லின் சார், இன்று சிறப்பான முறையில் உங்களுடைய ரெசல்யூஷனை முடித்திருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். விடாமுயற்சி, ஒரு செயலில் வெற்றி அடைய வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டால் அந்த செயல் உண்மையிலேயே வெற்றி அடையும். நீங்கள் இன்று எடுத்த தீர்மானங்கள் அனைத்தையும் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றீர்கள் என்று உறுதியாக நீங்கள் கூறியது மிகவும் சிறப்பானது. மேலும் மேலும் சில தீர்மானங்கள் இன்னும் வைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய உங்கள் குடும்பத்தில் நட்புறவில் ஒருவனாக நான் உங்களை வாழ்த்தி வழங்குகின்றேன். நன்றி மேடம். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தொடர்ந்து சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரி இனிய காலை வணக்கம். ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும் அது சிறப்பு
செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் சுமதி மேம் அவர்களுக்கும் மற்றும் லட்சுமணா சார் அவர்களுக்கும் இன்றைய பயிற்சியாளர் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க வந்து காரைக்கால்ல சேர்ந்தவங்க. இந்த நட்புரைக்கு நான் தான் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. நான் வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கோ ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்கும் போது இன்னும் அவங்க சிறப்பா செயல்படுறாங்க. அந்த வகையில இன்னைக்கு அவங்க எடுத்த ரெசல்யூஷன் டாபிக்ல வந்து இன்னைக்கு நான் டேக்அவே அப்படின்னு எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொன்னாங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம். அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம என்ன இலக்கு அடையலாம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குட். இதனில நான் ஒரு ஃபீட்பேக் அணில இன்னும் ஒரு 2 வரி மட்டும் அவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல நம்ம வந்து காரைக்கால் ஜேசிஸ்ல இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் நம்ம வந்து இவங்க பண்ணக்கூடிய சாதனை யாருமே பண்ணல. இவங்க வாங்கின அவார்டு யாருமே வாங்கல. இவங்க ஹோஸ்ட் பண்ண மாதிரி யாரும் செய்யவே இல்லை. ஏன்னா இது இவ்வளவுக்கும் காரணம் அவங்க கணவர் வடிவேலன். அவர் வந்து ஒரு காலகட்டத்துல பிரசிடென்டா வரவே மாட்டேன்னாரு. அவரை பிரசிடென்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரசிடென்ட் ஆக்கணும். அதோட வெளிப்பாடு செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரைக்கால் அவங்க ஃபேமிலியே வந்து டோட்டலாவே ஜேசிஸ்க்கு என்ன விஷயம் கையில எடுத்தாலும் அதை வந்து அவங்க சிறப்பா செய்யறாங்க. ஏன்னா என்னோட பீரியட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் மெம்பரை கொண்டு வந்து நம்ம ஜேசி நடத்துறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல கடந்து வந்து இன்னைய டேட்ல இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்க நேரத்துல அவங்க நினைச்ச மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டா அந்த இப்போ அவங்க சொன்ன கதையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதல் கோட்டை படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். பட் இன்னைக்கு அது கேட்கும் போது அந்த கடைசி நேரத்துல நடக்குமா அப்படிங்கிற மாதிரி, சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி, கிடைக்குமாங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி செயல்பட்டாங்க. ஏன்னா அதை நான் முன்னின்று பார்த்தவன் நான். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல ஏன்னா அவங்க தலைவர் ஆகிறதுக்கே பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஆனாங்க. ஏன்னா நிறைய ஜென்ஸ் தான் வந்து வரணுங்கிற எண்ணத்துல இவங்க வரணும்னு நினைச்சு அதுக்காக கரெக்டான ஒரு எஃபோர்ட் போட்டு எடுத்து என்னென்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நானும் பங்கு பெற்று ஃபீட்பேக் கொடுத்து இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. மேலும் மேலும் நீங்கள் எல்லாத்தையும் வாழணும் வளரணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து ஏவிஆர் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய திருமதி ஜாக்லின் வடிவேலன் அவருடைய பேச்சில் அவருடைய அனுபவங்களையும் அவருடைய வெற்றி பாதைக்கான வழிகளையும் நாம் கேட்க முடிந்தது. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லாம் பிரசிடென்டாக மட்டுமில்லாமல் தான் எப்படி படிப்படியாக உயர்ந்தேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபாலன் அவர்கள் வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த ஒரு ஜேசி பயணத்தில் நிறைய அவருக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்கார் என்பதை கேட்கும்பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அவருடைய குடும்பமே, அவருடைய கணவர் வடிவேலன் அவரும் ஒரு ஜேசியில் ஒரு மிக அருமையான ஒரு பிரசிடண்டாக இருந்திருக்கிறார். மொத்தத்தில் குடும்பமே ஒரு ஜேசி பணியில் சாதனை செய்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதனால அவருடைய தன அனுபவங்களை அழகா ஒரு எளிய நடையில எல்லாருக்கும் புரிய மாதிரி சொன்னாரு. ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது நீங்க மனசுல நீங்க வைத்துக் கொள்ளும் தீர்மானத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள் 1, அப்புறம் அதை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வாருங்கள் 2, 3வது காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் 3வது. இந்த 3ஐயும் நீங்க திரும்ப திரும்ப செல்ஃப் டிசிப்ளினோட சுய ஒழுக்கத்தோட பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த தீர்மானம் வந்து நடைமுறைக்கு வந்துவிடும், ரியாலிட்டி ஆகிவிடும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு சேர்த்து ஒரு எல்லோருக்கும் ஒரு மனதில் விதைக்கும் விதத்தில் அருமையாக சொன்னார். ஜாக்லின் வடிவேலன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் சாதனை படியில் மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து ஹாப்பி கண்ணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். உண்மையாலுமே ஒரு படையப்பா படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதற்காக பாடுபட்டு அந்த ட்ரெயின்ல ஏறுற போது அவர் சொல்றாரு, இல்ல பட் நான் அடையறத வந்து இப்படித்தான் சரியா அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கம் சரியா இருந்தனாலதான் இந்த மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. உண்மையாலுமே அவங்களோட விஷுவலைசேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தீவிர ஆசை, அவங்க அந்த ஹால்ல ஒட்டி வச்சிருந்த அந்த வார்த்தைகள் வந்து அவங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி உழைப்பதற்கான ஒரு உறுதியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல உணர முடியுது. கண்டிப்பா நம்ம விஷுவலைசேஷன் பண்ணினாலும் அதை ஒரு ரைட்டிங் போர்டில் எழுதி வைக்கணும், அதை நம்ம கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆணித்தரமா ஜாக்லின் வடிவேல மேடம் அவங்க ரொம்ப சொன்னாங்க. உண்மையில ஜேசியில் நாமளும் இருக்கிறோம், பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த அளவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையும் ஒரு கடினமான உழைப்பும் தான்.
அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, மிக முக்கியமா லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் வேணும் அப்படின்னாங்க. அதைய நான் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனா நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த அருமையான விஷயங்களை எப்பவும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற நட்புறவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, எனக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பா மேடம்க்கு எப்பொழுதும் எல்லா வல்ல அந்த பஞ்சபூத எரியாற்றலும், நவகிரக தெய்வங்களும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து அவங்களோட இந்த வீரிய பயணத்துக்கு துணை இருக்கும்னு இந்த ஆண்டவங்கிட்ட என்னுடைய பிரார்த்தனை வச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருக்குங்களா? சிவகனி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்ல நல்லா இருக்கும். மேம், அனைத்து உறவுகளுக்கும் நட்புலரின் வணக்கம். இன்னைக்கு மேம் ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஒரு பெண்ணா இருந்துட்டு இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க கணவர் வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கடின உழைப்பு, அவங்க சொன்ன குறிக்கோள் அடையணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி, அது எல்லாமே வந்து தெரியுது. ஸோ இது இன்றைய காலை பொழுதுல எனக்கு ஒரு உத்வேகமான ஒரு உரையாதான் இருந்தது மேம். ரொம்ப நன்றி மேம். இன்னும் நீங்க மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணாங்களா? அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இதுதான் எனக்கு முதல் உங்களோடு நம்மோடு கலந்து கொள்வது முதல் இது. எனக்கு 71 வயதாகிறது. 7 சகோதரியர் அவர்கள் 7 குறிப்புகளை, மிகப்பெரிய குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். அனுபவ ரீதியான குறிப்புகள் அவன் அனைத்தும். அதிலே எல்லோரும் கூறியதை போன்று சுய ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு என்பது இது பேசிக், அதுதான் ஃபவுண்டேஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நிச்சயமா அது உண்மை. இதுக்கு ஒரே ஒரு கோட்டை மட்டும் உங்கள்கிட்ட, ஏன்னா காலத்தை கடத்த முடியாது. சாக்ரட்டிஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார், எல்லாமே எளிது உலகத்துல, எதை தவிர நோ தைசெல்ஃப், நம்மை நாமே உணர்ந்து கொள்வதை தவிர பாக்கி எல்லாமே உலகத்துல எளிது. நம்மை உணர்ந்து கொள்வதற்கு நாம் யார், ஹூ வி ஆர், ஐ ஆம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சுய ஒழுங்கு மிக மிக நன்மை பயக்கும். அதுல நின்று மற்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதுல நின்று சகோதரியர் சொன்னது வேற, 100வது ஆளா இருந்தாலும் நான் என்னுடைய நானா செய்ய மாட்டேன், அது ஃபேக்கா போக கூடாது. எவ்வளவு பெரிய கொள்கை பாருங்க, 100 தானே ஒன்னே ஒண்ணு செஞ்சிருவோங்கிற. அதனால இது மிகப்பெரிய முயற்சி, வாழ்க்கை. வாழ்த்துக்கள், நன்றி சகோதரியருக்கு, ஸ்பெஷல் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். லக்ஷ்மண் சார், நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உங்க ஃபீட்பேக் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நல்ல ஒரு விஷயத்த சிறப்பான முறையில் எடுத்து சொன்ன நம்மளுடைய ஜாக்லின் மேடமுக்கும் நன்றி. உங்களோட ரெசல்யூஷனா எப்படி உங்களுடைய ஜேசிஐல நீங்க பண்ணீங்களோ அதே மாதிரி நற்புலரிக்கும் நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். சொல்லுங்க மேடம், ஜாக்லின் மேடம். ஒன்றும் இல்லை மேடம், அதான் நான் இப்போ இனிமேல் நான் டெய்லி அதை இன்னைக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் டெய்லியுமே வந்துடுவேன். நான் கொஞ்ச நாள் வராதது காரணமே இதுக்காக நான் எஃபோர்ட் போட்டது, அந்த ஒரு இதனால தான் என்னால் வந்து கண்டினியூவாக வர முடியல, நிறைய கமிட்மெண்ட்டு. இன்னொன்று சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஒரே டிப்ஸ் சொல்கிறேன். அதையும் வந்து எல்லாருமே பேரண்ட்ஸாக இருக்கீங்க, எல்லாருக்குமே நமக்கு குழந்தைங்க இருக்கும். ஒரு பிள்ளைங்க வந்து உன்னை கேட்ட உடனே அதை உடனே நம்ம வாங்கி தரக்கூடாது. அந்த எங்க பாப்பாக்கு எதை கேட்டுச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா, காலையில டெய்லி வந்து ஒரு மாசம் நீ கண்டினியூவா நீ எழுந்துரு, சீக்கிரமா கிளம்பு, அப்பதான் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லுவேன். இப்ப அது ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டப்ப நான் தொடர்ந்து நீ என்னைக்கு வந்து லேட்டா ஆக்காம ஸ்கூலுக்கு கிளம்புறியோ அப்பதான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதுங்களுக்கு அந்த ஒரு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல டெய்லி வந்து நேரத்தோட எந்திரிச்சிடுவாங்க. இப்ப அடுத்து வந்து ஸ்கூல் கிளம்புறதுல கொஞ்சம் லேட் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசம் வாட்ச் வாங்கிட்டு இருக்காங்க. டெய்லி நீ ஸ்கூலுக்கு வந்து 8:30 மணி ஸ்கூல்னா 8:15 ரெடி ஆகி வந்து 8 மணி நேரம் கிளம்பிட்டேன் அப்படின்னு என்னைக்கு 30 நாளும் சொல்றியோ 31 நாளும் உனக்கு அந்த வாட்ச் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த ரெசல்யூஷன் இப்பயே கத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அதை நான் விட்டுட்டேன். அதனால திருப்பி நான் சொல்றேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ ஜாக்லின் மேடம். நீங்க சொல்றது கரெக்டு தான். ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட அது வேல்யூ என்னன்னு புரியாது. பட் அது கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது தான் அதனுடைய வேல்யூ புரியும். நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது தப்பானதுன்னு அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நமக்கு இதெல்லாம் கிடைக்கல, ஆனா என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சே தீரணும், இது வந்து ஒரு ஆம்பிஷனா நான் வச்சுட்டு இருக்கேன், அதனால என் புள்ள அப்படின்னு வாயை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு 99% இருக்காங்க. அந்த 1% தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் யூஸ் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு. என்னுடைய சூழ்நிலை இதுதான், இப்படிதான் நீங்க பயன்படுத்தணும். அப்ப அந்த 2 பேரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரணுன்றதுக்காக நான் அதை அப்படி பண்ணது. ஸோ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாம இல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பண்ணி வச்ச ஒரு விஷயம்தான். ஒரு பென்சில் வாங்கினா கூட 2ஆ கட் பண்ணி தான் கொடுப்பேன். அவன் கேட்பான், ஏம்மா ஒரு பென்சில் முழுசா கொடுப்பாங்கம்மா, என்னம்மா நீ பாதியை கட் பண்ணி கொடுப்பேன், நீ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா மறுபடியும் இன்னொரு பென்சில் நான் தானே கொடுக்கணும், நீ இந்த பென்சில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்து அனுப்புவேன். இது காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸுங்க அதை புரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் இதை செய்யணும்னு சொல்லிட்டு. தேவையில்லாம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா தேவையும் கிடைச்சிட்டா அப்ப அந்த பசங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கேட்காம நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நான் நிறைய பாக்குறேன், அழுதாவது சாதிக்கிறாங்க. உடனே வாங்கி கொடுத்துறாடா, அழுது போப்பா வாங்கி கொடுத்துலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை யாரும் பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன சில விஷயங்கள் மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சின்னதா ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதை அவங்க உணரக்கூடமா உணரக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வரணுன்றது தான் உண்மையான விஷயமும் கூட. தேவையை அறிந்து செயல்படணும், அதுக்காக உடனே கொடுத்துடக்கூடாது. அந்த தேவையுடைய வேல்யூ என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்க சொன்ன இந்த லாஸ்டா சொன்ன வேர்ட்ல இருந்து நிறைய பேரண்ட்ஸ் கத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பர் மேடம், நல்லா பண்ணீங்க செஷன்னு. அதே நேரத்துல நற்புழைக்கு நீங்க வரேன்னு சொல்ல மட்டும் ரெசல்யூஷன் இல்லை, பெண்களை நிறைய பேர் கொண்டு வரணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஏன்னா இங்க பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. கண்டிப்பா மேடம். ஏன்னா ஒரு சமுதாயத்தை மாத்தணும்னா ஒரு பெண்களால் கண்டிப்பா முடியும். அப்புறம் இங்க இருக்கிற ஆண்களை சண்டை போடாதீங்க, உங்களால முடியும். பட் இருந்தாலும் ஒரு பெண்கள் கூட்டமும் கூட சேர்ந்து இருந்தா அது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும், நல்லாவும் இருக்கும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியுன்றதை அந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். லட்சுமணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, சொல்லுங்க சார். இந்த ஆண்டு அவங்க வந்து மண்டலத்தின் பெண்களுக்கான எம்பவர்மெண்ட்டுக்கான டைரக்டரா அவங்க பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. ஒரு லட்சியவாதி வந்து அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது என்னால நல்லா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க முடியுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த எம்பவர்மெண்ட் டைரக்டரா அவங்க இந்த வருஷம் நல்லா கலக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வடிவேலன் சாருடைய பின்புலமும் நல்லா சிறப்பா இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில அவருங்க மண்டலம் எங்கும் செல்வார்கள். அங்க கண்டிப்பா நற்புலரிய பத்தி அதனுடைய செயல்பாடுகள் அதிகாலை பொழுது அற்புத பொழுதாக மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புல நிறைய பேரை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால ஜாக்லின் மேடத்துக்கிட்ட நானு இந்த ஆண்டு எம்பவர்மெண்டோட இதையும் சேர்த்து செய்யுங்கன்றத என்னுடைய ரிக்வெஸ்டா வைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா சார். உமன் எம்பவர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து நற்புலரி தளத்தை வந்து சொல்லி எல்லாரையுமே நான் அழைக்கிறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ. மாதம் ஒரு முறை நான் பயிற்சி எடுக்கவும் வருவேன். அவங்கள அது மூலயமா அழைச்சு நான் எல்லாரையுமே அவங்களையும் எடுக்கிற அளவுக்கு நான் என்னோட ட்ரைனிங் பீரியட்ல உள்ளவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் வந்து வர வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஸோ அவங்கள தொடர்ந்து பயணிக்க வைங்க. ஏன்னா அந்த நற்புலரின்ற ஒரு தளம் நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஒரு பயிற்சி தளத்துல ஒரு பயிற்சி போய் நம்ம கத்துக்கணும்னா எவ்வளவு ரிஸ்க் இருக்கு நமக்கு, அந்த இடத்துக்கு போறதுல இருந்து கத்துக்கிறதுல இருந்து. ஸோ இங்க வரும்போது அது ஈஸியா நடக்குது. இப்போ நம்ம ஏவிஎஸ் சார் மாதிரி எல்லாம் மூத்த பயிற்றுனர்கள் நமக்கு ஃபீட்பேக் சொல்றாங்க, அப்ப நம்ம சரி பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த ஃபீஸும் கொடுக்காம நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் முடிச்சிருப்பாங்க, நம்ம கூட ZDWS எல்லாம் முடிச்சிருப்பாங்க, அப்பெல்லாம் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க நம்ம கூட ஸ்பீச் கிராஃப்ட் முடிச்சிருப்பாங்க, அவங்க அது மாதிரி நிறைய லேடிஸ் எல்லாம் உள்ள கொண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இது இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், இப்ப இதுல வந்து ஒரு 22 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து தெரிஞ்சு வாய்ஸ் பிரேக் ஆகுது, கம்ப்ளீட் பண்ணுங்க.